ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். லேண்ட் ஆஃப் வாட்டருக்கும் ஃபுனோட்டோக்குமான சண்டை ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். ஜோஜோரோ நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, சரணடைஞ்சிருங்கன்பான். இதை கேட்ட இசாரி சிரிப்பான். இந்த பக்கம் காகுராவை காட்டுவாங்க. ஃப்ரண்ட் லைன்ஸ்ல வார் ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு இல்லையா, அதனால அங்க காகுரா வந்தாதான் ஆகும்னு சொல்லி வெளியே நிறைய ஷினோபிஸ் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து காலையில டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். காகுரா நான் என்னோட லீவ் ஃப்ரெண்ட்ஸை சேஃப் ஆக்கிட்டு தான் வருவேன்பான். இந்த மிஸ் ஷினோபி அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல் வேலையை கிளம்புங்கன்பான். காகுரா இதான் என்னோட ஆர்டர்ஸ்னா அப்ப சரின்பான். ஹெபி இச்சிகோ பெரிய கப்பல் வரதை பார்த்துருப்பா இல்லையா, பைனாகுலர் யூஸ் பண்ணி அதுல யார் வரான்னு செக் பண்ணுவா. ஃபுனோமோஷி அண்ட் அவன் தலையில இருக்க சிம்பிளை பார்த்துட்டு ஃபுனோட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னத்துக்கு எதுக்கு இவனுக்கு வரானுங்க, பார்க்க போனா புயல் வீசும் போல என்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சைரன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ அவன் டீம் கிட்ட காகுரா சொன்னதை வச்சு பார்த்தா லேண்ட் ஆஃப் வாட்டருக்கும் ஃபுனோட்டோக்குமான வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு போலன்பான். மிச்கி இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்பான். பொருட்டோ நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிட முடியாதுலன்பான். சாரடா மத்த விஷயத்துல ஓகே, ஆனா போருங்க அது வேற மாதிரின்பா. கவாக்கி கிராமம் டிசைட் பண்றதை தான் செய்யணும் இல்லையா, கேப்டனா இருக்காது தலைவலின்பா. சாரடா பெருமூச்சு விட்டுட்டு வாங்க முதல்ல ரூமுக்கு போலான்பா. மிச்கி வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி தான் இருக்கு, வாங்க முதல்ல ரூம்கே போலான்பா. சாரடா பொருட்டோங்கவும் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்பா. பொருட்டோ சாரடா கவனமா இருந்து கிளம்பிடுவா. பொருட்டோ எப்படியும் கிளம்புறது தானே, இக்கடாவை போய் பார்த்துட்டு வரலான்னு யோசிப்பான். இந்த இடத்துல கரையில இருக்க மக்கள் இதென்ன ஃபாக் கருப்படிச்சு போய் இருக்குன்னு பாப்பாங்க. பொருட்டோவும் அதை செக் பண்ணுவான், டார்க் ஃபாகானு. இதுக்கப்புறம் ஷிப் பில்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இக்கடா எப்பவுமே எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போக மாட்டானே, தலைவலின்ட்டு ஓடினா பட் போய் சொல்லியிருப்பான் போலன்ட்டு சிரிப்பாங்க. பாஸ் கஜிக்கும் ஒரு வியர்ட் ஃபீலிங் தான் இருக்கும். இதுக்கப்புறம் ரூம்ல இருக்க இக்கடாவை காட்டுவாங்க. சைரன் நைட் வந்து உன்னை கூட்டிட்டு போவான்னு சொல்லியிருப்பா இல்லையா, அக்கா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லைன்ட்டு வருத்தப்படுவான். இதுக்கப்புறம் சைரனை காட்டுவாங்க. இந்த டார்க் ஃபாக் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை எமிட் பண்றதே சைரன் தான். ஃபுனோமோஷி கிட்ட இக்கடாவை கூட்டிட்டு வர வேலையை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் இவனுங்களை நான் கவனிச்சுக்கிறேன்பா. ஃபுனோமோஷி பேச்சுவார்த்தைக்கு நீங்க தான் சரிப்பட்டு வருவீங்கன்பா. சைரன் எனக்கு அந்த ஒரே ஒரு லீஃப் பொடியன்னு சொல்லும் போதே ஃபுனோமோஷி என்ன அந்த பொருட்டோ உசுமாக்கியா அவன் ஹொகாகேவோட பையனாச்சேன்பா. சைரன் எவனா இருந்தா என்ன, அவனை நான் என் கையாலேயே கொல்லுவன்பா. ஃபுனோமோஷி புரிஞ்சுதுன்ட்டு அட்டப்பூச்சிகளை சமன் பண்ணி விட்டுருவான். பார்த்தா இந்த அட்டப்பூச்சிகள் ரத்தத்தை மட்டும் உரியாது, இது ஒரு பர்சனை கண்ட்ரோல் எடுத்து சுத்தி இருக்கவங்கள சரமாரியா தாக்க வச்சிரும். அண்ட் அதுதான் இங்க மிஸ் ஷினோபி பண்றத பாப்பீங்க. அப்புறம் இந்த பக்கம் புண்டானன் கியோஹோவை காட்டுவாங்க. ஹெபிச்சுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம போய் செக் பண்ணலான்பா. புண்டான் கியோஹோ கழுத்துல ஏதோ அட்டப்பூச்சி மாதிரி இருக்குன்பா. புண்டான் இதை சீக்கிரம் சொல்ல மாட்டேடான்ட்டு அந்த அட்டப்பூச்சியை தட்டி விடலான்னு பாப்பா. பட் ஆல்ரெடி அது கண்ட்ரோல் எடுத்திருக்கும். இந்த பக்கம் டீம் 7ல கவாக்கியை கண்ட்ரோல் எடுத்திருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு என்னால என் உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு கூறுவான். சாரடா என்னாச்சுடான்பா. மிச்கி அவன் கழுத்துல ஏதோ இருக்கு பாருன்பா. இதுக்கப்புறம் பொருட்டோ பெஞ்ச்ல உட்காந்து கடல் அலைகளை பார்த்துட்டு இருக்கதை காட்டுவாங்க. சைரன் அவனுக்கு பின்னாலதான் வந்திருப்பா. இந்த இடத்துல ரேபோவை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு போறப்ப பின்னால இருந்து பொருட்டோ வருவான். இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம டார்க் ஃபாக் இருந்தப்பவே சந்தேகப்பட்டேன், கொஞ்சம் நான் கவனமா இருந்தது நல்லதா போச்சுன்பான். யார் நீங்க முதல் டார்க் ஃபாக் யூஸ் பண்ணி மறைவா, திடீர்னு பார்த்தா பின்னால இருந்து தாக்குதல் ஏற்பட்டிருக்கும். பார்த்தா இங்க இருக்கிறதான் குளோனா இருந்திருக்கும். சைரன் பெஞ்ச்ல உட்காந்துருக்க பொருட்டோவை தாக்குவா. தலைவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு விடுவான். எவ்வளவு தூரமா இருந்தாலும் கரெக்டா குறிப்பா தடிக்கிறேன்பான். சைரன் நீ எங்க போனாலும் விட மாட்டான்டான்ட்டு துரத்துவா. அப்படியே டீம் 5 காட்டுவாங்க. அவங்க ரூம்குள்ளயுமே அட்டப்பூச்சி வந்திருக்கும். பட் டெங்கி பக்ஸ கொல்றதுக்கான ஸ்ப்ரே வச்சிருப்பான். இவன் என்னடா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்பா. டெங்கி ஆக்சுவலா எனக்கு பூச்சினாவே பிடிக்காதுன்பா. இது என்னடா பூச்சின்ட்டு ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப மெட்டல் இது அட்டப்பூச்சி ரத்தத்தை உரியும், கூடவே மத்த மனுஷங்களோட உடம்ப கண்ட்ரோல் எடுக்கும் போலயன்பா. டெங்கி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன்ட்டு திரும்புவான். பார்த்தா அட்டப்பூச்சியால கண்ட்ரோல் செய்யப்பட்ட மிஸ் ஷினோபி தாக்கிட்டு இருப்பான். இப்பதான் இவபே அண்ட் டெங்கி பாஸ் டெக்ல இருந்து சுத்தி வர எல்லா பக்கமுமே இப்படிதான் இருக்குன்பாங்க. லீ அந்த மிஸ் ஷினோபி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். மெட்டல் இதை என்கிட்ட விட்டுட்டு நீங்க கிளம்புங்கன்பா. டெங்கி தேங்க்ஸ் பண்ணிட்டு இவபே வா போலான்பான். காகுரா இப்பதான் வெளியே இருக்க சலசலப்புகளை பார்த்துட்டு இங்க என்னதான் ஆச்சுன்னு பக்கத்துல இருக்க மிஸ் ஷினோபி கிட்ட கேட்பான். லார்ட் மேல பாருங்கன்பா. அவன் பார்த்தா ஃபுனோமோஷி தாக்க வந்திருப்பான். காகுரா ஜஸ்ட் மிஸ்ல தடுத்து யாரா நீங்கன்னு கேட்பான். அவன் நான் ஃபுனோமோஷி ஃபுனோட்டோவோட மெம்பரா உங்களை தண்டிக்க வந்திருக்கேன்டான்ட்டு தாக்குவான். காகுரா தெரிச்சு போய் விழுந்திருப்பான். ஈவன் ஜுவாடம் கூட கீழே போட்டிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹெபிச்சிகோ பரவாயில்லையே, நம்ம நினைச்சது வேற விதத்துல நடக்கும் போலயே, பாவம் பையன் இன்னைக்கு செத்துருவான், ஆனா இது எனக்கு சாதகமா முடியுமேன்ட்டு சரிப்பா. கஜிகியோட கப்பல் துறையில காட்டுவாங்க. ஃபுனோட்டோ வந்து நெருப்பு வச்சு தாக்கலான்னு வருவானுங்க. கஜிகி பயங்கரமா கத்துவாங்க. ஏன்டா நீங்க என்னடா வட்டிக்கு இது வசூல் பண்ண வந்தீங்களா, எதுக்குடா இப்படிலாம் பண்றீங்கன்னு கத்துவாரு. அவனுங்க அதை காதலே வாங்கியிருக்க மாட்டானுங்க. இவபே தான் மட்வால் பண்ணி காப்பாத்திருப்பான். டெங்கி நீங்களா ஓகேவான்னு கேட்பான். கஜிக்கு ஏதோ பரவாயில்லன்னு பாரு. டெங்கி அப்படியே இவபேன்ட்டு பாக்குறப்ப இவபே நாங்க இந்த ஷிப்பை சரி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாடான்ட்டு தாக்க போவான். ஃபுனோமோஷி காகுரா கிட்ட என்ன கத்தி இல்லாம எதுவும் செய்ய முடியாதா, கடலோட இதயத்தை மறந்த முட்டாள்கடா நீங்கன்பான். காகுரா என்ன தைரியம் அந்த இப்பெல்லாம் பேசுவீன்பா. ஃபுனோமோஷி
உங்களுக்கு இந்த கடலோட சட்டத்திட்டங்களே தெரியல. இங்க வலியவன் வாழ்வான்ட்டு வாட்டர் ஸ்டைல் இமினன்ட் டேஞ்சர் பண்ணுவான். காகரா அதுல டாச் பண்ணிட்டு ஹிரமேக்காரையை எடுத்து ஃபுனமுஷியை ஸ்டாப் பண்ணிருப்பான். ஏண்டா நீங்க பண்ற திருட்டு வேலைக்குல இதெல்லாம் ஒரு காரணமான்னு கேட்பான். ஃபுனமுஷி பசியோட இருக்க சுறா வேட்டையாடுறது போலாது. கடல்ல பிறக்கிற நாங்கெல்லாம் கடல்ல தான் பிறக்கிறோம், இங்கதான் போராடுறோம், சாகிறதும் இங்கதான்பான். இந்த இடத்துல ஹெபிஇச்சிகோ காகராவை பின்பக்கம் இருந்து தாக்கலான்னு ட்ரை பண்ணுவா. பார்த்தா அட்டப்பூச்சியால கண்ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு மிட்சுனோபி ஹெபிஇச்சிகோவை பின்னால இருந்து தாக்க வந்திருப்பான். மெட்டல் அவன் எங்கடா போனான்னு தேடிட்டு வரப்ப ஹெபிஇச்சிகோ கூட சண்டை போட்டு இருக்கதை பார்ப்பான். மெட்டல் நீங்க குனிஞ்சுக்கங்கன்ட்டு கிக் பண்ணி காப்பாத்திருப்பான். அண்ட் அவன் மேல ஒட்டி இருந்த அட்டப்பூச்சியுமே மிதிச்சு கொள்ளுவான். ஹெபிஇச்சிகோ இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்பா. மெட்டல் நீங்க ஓகே தானு கேட்பான். ஹெபியோட ஃபேஸ் சுருங்கும். ஃபுனமுஷி காகுரா கிட்ட என்னத்துக்கு அந்த பொடியும் பொருட்டோ உசுமாக்கி செத்துருப்பான்பான். காகுரா ஷாக் ஆவான். ஃபுனமுஷி சைரன் வச்ச டார்கெட் யாரும் பொழைச்சதா சரித்திரமே இல்லைன்பான். காகுராவை பின்னால தள்ளி விட்டுட்டு திரும்ப இமினன்ட் டேஞ்சர் பண்ணுவான். காகுரா ஹிரமேக்காரையை செப்பரேட் பண்ணி அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். உடனே பொருட்டோவை காப்பாத்தணும்னு ஓடுவான். அப்படியே பொருட்டோவை காட்டுவாங்க. எங்களை எதுக்கு டார்கெட் பண்றீங்கன்னு கேட்பான். சைரன் நிலத்துல வாழ்றவங்களா அப்பாவிகளா இருக்கீங்க, கேள்வி கேட்டோடனே பதில் கிடைச்சிருங்க நினப்பு. ஆனா பொருட்டோ உசுமாக்கி நீ எப்படியும் சாகத்தான் போற, அதுவும் ஏன்டா சாகரான்னு கூட தெரியாமட்டு தாக்குவா. பொருட்டோ தப்பிச்சிருப்பான். அப்படியே ஷுரிக்கன் வச்சு தாக்கியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் டார்கெட்டை ஹிட் பண்ண மாதிரி தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சைரன் திரும்ப அட்டாக் வச்சிருப்பா. பொருட்டோவோட லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்கும். தப்பிச்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு பார்ப்பான். இந்த இடத்துல காகுரா பொருட்டோவை பார்த்திருப்பான். பொருட்டோவோட கையில அடிப்பட்ட இடம் மட்டும் ஒரு துளி கூட அசைக்க முடியாம இருக்கும். அவளுக்கு என்னடா என் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு யோசிப்பான். சைரன் இந்த இடத்துல அவ யூஸ் பண்ற வில்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவா. பொருட்டோ எங்க இருக்கான்னு சென்ஸ் பண்ணிட்டு என் ஜுட்சுக்குள்ள இருந்தீங்கன்னா நீ எப்படி என் கண்ணில் சிக்கிருவீன்பா. பொருட்டோ அவளால என்ன பார்க்க முடியுதான்பா. சைரன் இந்த தடவை வர தாக்குதல் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும்பா. ஆக்சுவலா எக்கோ லொகேஷனை வச்சுதான் சைரன் கண்டுபிடிக்கிறா. பொருட்டோ இந்த இடத்துல மாட்ட வேண்டியது. காகுரா குறுக்கால ஹிரமேக்காரையை போட்டிருப்பான். பொருட்டோ ஹிரமேக்காரையான்ட்டு ஷாக் ஆகிறப்பதான் காகுரா வந்திருப்பான். டே காகுரா நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்துறீன்பான். காகுரா இந்த இடத்துல உன்னால எந்திரிச்சு நடக்க முடியுமான்ட்டு வாடா இங்க இருந்து போலான்ட்டு பொருட்டோவோட கையை பிடிச்சி தோல்ல போட்டு இழுத்துட்டு போவான். சைரன் காகுராவை பார்த்துட்டு இவன் வேற குறுக்கால வந்துட்டானேன்ட்டு துரத்துவா. இதுக்கப்புறம் காகுரா பொருட்டோட லெஃப்ட் ஹேண்டை செக் பண்ணுவான். பார்த்தா சக்ரா ஃப்ளோ ஸ்டாப் ஆயிருக்கும். நேரம் போக போக சரியாயிரும்பான். பொருட்டோ சரின்பான். காகுரா வந்தவ சைரன், இவ அராமியோட பொண்ணுன்பான். பொருட்டோ எங்க ஒளிஞ்சாலும் அவ என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடறான்பான். காகுரா சவுண்ட் தான் மேட்டர், இவ என்வைரன்மெண்ட்ல இருக்க எக்கோவை வச்சு கண்டுபிடிக்கிறா. டால்பின்ஸ் பேட்ஸ் யூஸ் பண்ற போலன்பான். பொருட்டோ சீரியஸாவ சொல்ற எப்படிலாமா பண்ண முடியும்னு கேட்பான். காகுரா அவ ஒரு டிப்பிக்கலான லாங் ரேஞ்ச் ஃபைட்டர், ஆனா நீயும் நானும் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டர்ஸ், அதனால எப்படியாவது சமாளிச்சு அவ பக்கத்தால போறக்க தான் பார்க்கணும்பான். பொருட்டோ ஆனா கொஞ்சம் பக்கத்தால போனாலே அவ நம்மளை கண்டுபிடிச்சிருவாள்பான். காகுரா நம்ம ஹிரமேக்காரைய ஒரு ஷீல்டா பயன்படுத்தி அவ வைக்கிற அட்டாக்ஸை தடுத்து பக்கத்தால போலான்பான். பொருட்டோ அப்பங்கும் போதே சைரன் இங்க வந்திருப்பா. என்ன டிஸ்கஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சான்னு கேட்பா. பொருட்டோ காகுரா தலையாட்டிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண இறங்குவானுங்க. பொருட்டோ ஷுரிக்கன் வச்சு தாக்குவான், தடுத்துருப்பா. அடுத்து காகுரா தாக்க வரத பார்த்துட்டு யாரோ யூஸ் பண்ணுவா. காகுரா ஹிரமேக்காரையை வச்சு தடுக்கலான்னு பார்ப்பான். சைரன் என்னோட அம்பு ஸ்பெஷல் தெரியுமான்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி காகுராவை தாக்கியிருப்பா. ரத்தம் தெரிக்கும். பொருட்டோ காகுரான்னு கத்துவான். இந்த டைம்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். பொருட்டோ காகுரா பக்கத்தால போலான்னு பார்ப்பான். காகுரா பொருட்டோ இங்க வராத, இவ வேணுக்குனே தான் என்னோட வைட்டல் ஸ்பாட்ல அடிக்கல, சொல்ல போனா என்ன காப்பாத்த பக்கத்தால வரவங்களை போட்டு தரலான்ங்கிற பழைய ஸ்னைப்பர் டெக்னிக்கை யூஸ் பண்றான்பா. சைரன் பரவாயில்லையே, உன்னோட உள்ளுணர்வு நல்லாவே இருக்கு, இருந்தாலும் அம்பு விடுவா. ஸ்ட்ரிங்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி பொருட்டோவை தாக்க பாப்பா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான் பொருட்டோ. காகுரா பொருட்டோவை காப்பாத்தின சந்தோஷத்துல ரிலீஃப் ஆவான். இந்த இடத்துல சைரன் வார்த்தைகளை ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவா. பொருட்டோ ஆல்ரெடி உன் ஷோல்டர்ல தாக்கிட்டேன், அடுத்து எங்க தாக்கட்டும், செஸ்ட்ல தாக்கட்டா, இல்லைன்னா டைரக்டா ஹெட் ஷாட், எனக்கு தெரிஞ்சு லீஃப்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஓடிருங்கன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க போலேன்பா. பொருட்டோ கடுப்பாவா அந்த வார்த்தையில. காகுரா இதுக்கெல்லாம் பொங்காத பொருட்டோ, அவ வேணுக்குன்னு பண்றான்பா. பொருட்டோ எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை அப்படியே விட முடியாதுன்ட்டு வருவான். சைரன் தாக்குவா. பொருட்டோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு காகுராவை காப்பாத்திருப்பான். சைரன் ஒளிஞ்சலாம் பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவா. பார்த்தா இங்க இடி இடிக்கிறனால அவளால எக்கோ லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க உயிரோட இருக்கலான்ட்டு முன்னால போவா. பொருட்டோ காகுரா ட்ரீட் பண்ணிட்டு ஓகேவான்பா. காகுரா இப்போ கொஞ்சம் நகரலான்பா. பொருட்டோ பார்க்க போனா ரொம்ப மோசமான எதிரி என் மேல கண்ணை வச்சிருக்கான்பா. காகுரா நீ கொஞ்சம் அவசரக்காரன் தான்பா. பொருட்டோ நான் கொஞ்சம் இதுல திறமையை செயல்பட்டேன்னு தான் சொல்லுவேன், இதுல நான் அவசரப்பட்டல எதுவும் செய்யலின்பா. காகுரா ஃபிகர் அவுட் பண்ணிருப்பா என்ன அந்த இடி நாளையான்பா. பொருட்டோ அதனாலதான் அவ சவுண்ட்ஸ் வச்சு தானே கண்டுபிடிக்கிறா, இடி எப்ப அவளால எதுவும் பண்ண முடியறது இல்லைன்பா. காகுரா அப்படின்னா அந்த இடி மின்னல் இருக்க வரைக்கும் போது பொருட்டோ அதேதான், இது நமக்கு அட்வான்டேஜா இருக்கும், நம்ம இந்த இடி மின்னல் முடியறதுக்குள்ள ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்பா. காகுரா இங்க பிரச்சனையும் சைரன் பக்கத்தால போறதுதான்பா. இந்த இடத்துல பொருட்டோவை கூப்பிட்டு நான் வேணா அவளுக்கு புரிய முன்னால போய் மாட்டேன், சான்ஸ் கிடைக்கிறப்ப நீ அவளை போட்டுருன்பா. பொருட்டோ காகுரான்ட்டு பார்க்கும்போது ஃபுனமுஷி காகுரா எங்கடா போனேன்ட்டு வருவான். பார்த்தா காகுராவோட வாய்ஸ் கேட்கும். சைரனை இழுக்கிறக்காக பேச ஆரம்பிச்சிருப்பான். இங்கதான் இருக்கியாடான்ட்டு ஃபுனமுஷி அந்த பக்கம் வருவான். காகுரா சைரன் கிட்ட இங்க பாரு, இது வரைக்கும் நீங்க உங்க கிளான் பண்ண பாவங்கள் எல்லாத்துக்குமே அனுபவிக்க போறீங்க, நான் உன்னை நீதிக்கு முன்னால கண்டிப்பா சரப்புடிச்சு நிறுத்துவேன், உனக்கு அப்புறம் உங்க அப்பா அராமி தான், எவனையும் அவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போக விட்டுற மாட்டேன், அதுலயும் நீங்க இந்த கடலை கொள்ளையடிச்சாலாம் இதோட போதும்பா. சைரன் என்ன என்னையே திசை திருப்ப பாக்குறேன்ட்டு தாக்கியிருப்பா. காகுரா ஹிரமேக்காரையை வச்சு தடுத்துட்டு பொருட்டோவை கூப்பிடுவான். பொருட்டோ இந்த இடத்துல முன்னேறி ஓடி வந்து லைட்டிங் பாலை யூஸ் பண்ணுவான். வெளிச்சம் பயங்கரமா வீசும் இல்லையா, சைரனை கண்டுபிடிச்சு தாக்க ஆரம்பிச்சிருப்பான். சைரனுமே இந்த இடத்துல ஈடு கொடுத்து ஃபைட் பண்ணுவா. ஒரு கட்டத்துல பொருட்டோ நல்ல வகையா மாட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், பொருட்டோ உசுமாக்கிவோம், கதை இதோட முடிய போதுன்பா. பொருட்டோ இந்த இடத்துல சிரிப்பான். பார்த்தா
காகரா வந்து சைரனை வெட்டியிருப்பான். இந்த இடத்துக்கு ஃபுனமோஷி வந்து பாக்குறப்ப சைரன் வெட்டுப்பட்டு விழுந்து கிடப்பா இல்லையா, லேடி சைரன்ட்டு பக்கத்துல போவான். காகரா கீழே வந்திருப்பான். பொருட்டோ இவளோட கேங் இங்கதான் இருக்கும் போல என்பான். காகரா பொருட்டோவை கவனமா இருக்க சொல்லுவான். இந்த இடத்துல ஃபுனமோஷி கோவத்துல பயங்கரமா கத்துவான். இருந்தாலும் சைரனை காப்பாத்தணும்ட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் வால் பண்ணி 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சைரன் தூக்கிட்டு கிளம்பியிருப்பான். இந்த இடத்துல ஸ்கிராலோ இல்ல ஒரு குப்பி மாதிரியே ஏதோ ஒன்று காட்டுவாங்க. இதுக்கப்புறம் பொருட்டோ காகரா இங்க வரும்போது ஊர்லயுமே எல்லா பிரச்சனையுமே நார்மலா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் ரிலீஃபா இருந்தாலும் மெட்டல் ரொம்ப ஹாரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ்பான். ஹெபிஜிக்கோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப புண்டான் வந்துட்டு எங்க இந்த என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேப்பா. ஹெபிஜிக்கோ அதை சொல்ல தயங்குவா. புண்டான் கோவப்பட்டு நீ ஒன்னும் அப்படி பண்ணலேன்னு கேட்கும் போது காகரா 3 பேத்துக்கிட்டையும் வந்துட்டு இந்த எதிரி எதிர்த்து சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்பான். ஹெபிஜிக்கோ என்ன நானுமா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. சாரடா எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க நம்ம நமக்கான வேலையை பார்க்கலான்பா. இதுக்கப்புறமா இக்கடாவை காட்டுவாங்க. ஃபுனோட்டோ மெம்பர் வந்து நடந்த விஷயத்த சொல்லி இழுத்துட்டு போயிருப்பான். இந்த இடத்துல டேபிள்ல ஜேர்னல் இருக்கிறத நோட் பண்ணிக்கங்க. இப்ப வரைக்கும் இக்கடாவோட கனவா இருந்தது ஷிப் பத்தினது. மொத்தமும் பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னல்ல இருந்திருக்கும். இந்த இடத்துல இவன் இதையே கைவிட்டுட்டு போறானா அடுத்து வர விஷயங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காங்க. இதுக்கப்புறமா காகரா கிட்ட சாரடா ஏதாவது லீட் கிடைச்சதான்னு கேப்பா. காகரா நேத்து நைட்டு தாக்குனது இந்த இடத்துல இன்பா. டெங்கி இது ஏதாவது கோடா இருக்குன்னு நினைக்கிறியான்னு கேட்பான். லாஸ்டா சொன்னான் இல்லையா ஒரு குப்பி மாதிரி ஒன்று கடந்திருக்குன்னு, அதுக்குள்ள இருக்க பேப்பரை தான் லீடா யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே இக்கடாவை காட்டுவாங்க. சைரன் அன்கான்சியஸா இருக்கிறத பார்த்துட்டு இப்படி செஞ்சது யாருன்னு கேட்பான். ஃபுனமோஷி மிஸ்டர் சேர்ந்த காகுரா. அப்புறம் இன்னொருத்தன்ட்டு பொருட்டோ பேர் சொல்லவும் இக்கடா கோவத்தோட உச்சத்துக்கு போவான். இதுக்கப்புறம் பொருட்டோவை காட்டுவாங்க. அவன் மனசுக்குள்ள இருக்க குழப்பமே சைரன் எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி ஒரு எதிரி போல ட்ரீட் பண்ணான்னு யோசிப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேர் ஐ பிலாங்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க. பொருட்டோ